வணக்கம். ஷாயனம. குறை ஒன்றுமில்லை. யாருக்குமே எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பது தானே நம்முடைய ஒரு தாயினுடைய உள்ளமாக இருக்கும். பௌர்ணமி முடிந்த மறுநாள் பிரதமையிலிருந்து ஆரம்பித்து ஒரு சிஷ்ய பெருமானுக்கு ஒவ்வொரு நாளாக ஆகாரத்தை குறைத்து கொண்டே வருவாராம் ஒரு குருநாதர். முதல்ல 3 வேளை சாப்பிட்ருக்கக்கூடிய சிஷ்ய பிள்ளை அப்புறம் அது 2 வேளையும் ஆயிடுச்சு. அப்புறமா 1 வேளை, அதுக்கப்புறமா வெறுமமே கொஞ்சம் தீர்த்தம் மட்டும் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார். அமாவாசை அன்னைக்கு முழு உபவாசம் அவங்க இருக்காங்க. அந்த சிஷ்யனை பார்த்து மேலே வேதத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அவருடைய குருநாதர். ஒரு அக்ஷரம் கூட ஓடவில்லை அவருக்கு. யாருக்கு? சிஷ்ய பிள்ளைக்கு. எல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு சப்தம் கூட வரல. எல்லாவற்றையும் அவ்வளோ அழகாக சொல்லக்கூடிய அற்புதமான குழந்தை. அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல. என்ன செய்யறதுன்னு அப்படியே முழிக்கிறாரு திருன்னு. மறுபடியும் அமாவாசை முடிஞ்சு பிரதமையிலிருந்து ஆரம்பித்து சிஷியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக அன்னத்தை கொடுத்து கொண்டே வருகின்றார். எப்படி பாருங்க, பௌர்ணமி அன்றைக்கு அவருக்கு பூரணமாக அன்னமிடப்படுகிறது. இப்போ நீ வேகமாக வேதத்தை சொல்லுன்னு சொல்லதுமே அவர் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்கிறார் அந்த குழந்தை. அப்போ புரிகிறது அல்லவா? நமக்கு என்ன அந்த இடத்துல புரிகிறது அப்படின்னா, இந்த சரீரம் எதனால் ஆக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு புரியும். அன்னமயம், அன்னகோஷம், அன்னமயத்தினால் ஆனது தான் இந்த சரீரம். அப்போ அதை ரொம்ப ஜாக்கிரதையாக சர்வ ஜாக்கிரதையாக அன்னத்தால் இந்த உடம்பை வளர்க்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மண்ணால் கட்டிய வீட்டை மண் கொண்டு மெழுகினால் அழகாகத்தானே இருக்கும். ஒரு பூச்சி புழு அண்டாமல் நோய் நொடி இல்லாமல் அந்த இடம் நல்லா இருக்கும். அது போல தான் உடம்பும். பஞ்சபூதத்தால் ஆன இந்த சரீரம் இதனுடைய சூக்ஷ்மங்கள் அடங்கிய அன்னத்தினால தான் அதை வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கோம். மனிதனுக்கு பரம வைரி விரோதி யார் அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுது பாருங்க, பசிதான் மனிதனுடைய முதல் எதிரி. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் அடுத்தவர்களுடைய வயிற்றில் அடித்து நாம் அதர்ம வழியில் செல்கின்றோம். அப்போது பசி என்பது எவ்வளவு கொடுமை என்று ஒருவருக்கு தெரிகிறது இல்லையா? நான் சொல்கிறதுனால மட்டும் இல்லாமல் அனுபவத்தினாலேயே அனைவருமே உணர்ந்திருப்பாங்க. அதனால தான் அந்த பசியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? எல்லாமே மடிந்து போய்விடுகிறது பசியால். பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும்னு சொல்கிறாங்க. யார் மேலேயும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. பசின்னு வந்தால் எனக்கு பசி, எனக்கு என்னுடைய பசியை தீர்க்க எனக்கு அன்னம் கொடுப்பவரே உயர்ந்தவர் என்ற நிலையை, எண்ணத்தை அவர் உருவாக்கி விடுவார். அதனால தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பசியை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிதளவேனும் ஒன்று இந்த உடலை வளர்த்து ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் சொல்கிறாங்க. ஒரே ஒரு மகாராஜா மட்டும் என்னால் எனக்கு பசியே இல்லைன்னு சொல்கிறாங்க, தாகமே இல்லைன்னு சொல்கிறாங்க. யார் தெரியுமா அவர்? பரீட்சித் மகாராஜா. ஏன் தெரியுமா? இன்னொரு பதிவில் சொல்கிறேன். ஷாயனம்.